ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக ஒரு பில்டிங்கோட ஃப்ளோர் பிளானை ஆட்டோகேடில் தான் ட்ரா பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக 10 to 15 மினிட்ஸில் ரிவிட்டில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் பேர் அலர்கண்ணன். இந்த சேனல் ஏகே டிசைன்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த ஃப்ளோர் பிளான் இருக்கா, இது நான் நெட்லேருந்து எடுத்தேன். இது எப்படி சூப்பராக ரிவிட்டில் ட்ரா பண்ணலான்னு பார்ப்போம். ரிவிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் நியூ ப்ரௌஸ், இதில் டிஃபால்ட் இம்பீரியல் ஓப்பன். ஓகே, அவ்வளோதான். ஒரு ஃப்ரெஷ்ஷான ரிவிட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளோர் பிளானில் பார்த்தீங்கன்னா 2 லெவல் இருக்குது. இது வீட்டுக்குள்ளே உள்ள ஒரு லெவல், இது வீட்டுக்கு வெளியில் போர்ட்டிகோ லெவல். ஸோ இந்த 2 லெவல் இருக்குது. அதுக்கு வெளியில் ரோட் லெவல், நார்மலாக இந்த சைட்டுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும், அது ரோட் லெவல். ஸோ 3 லெவல் வச்சுப்போம். அந்த லெவலை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிப்போம். ஸோ இந்த எலிவேஷன் சவுத்துக்கு போங்க. இது லெவல் வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு இண்டிகேஷனுக்காக தான் கொடுக்குறேன். இந்த 4 லெவல் போதும், ஏன்னா நம்ம ஃப்ளோர் பிளான் மட்டும் தான் வரைய போகிறோம். அடுத்தது அந்த ஃப்ளோர் பிளானில் கிரவுண்ட் லெவல் கிளிக் பண்ணணும். இங்கே கிரவுண்ட் லெவல் இல்லை. ஸோ வியூ, பிளான் வியூ, ஃப்ளோர் பிளானில் கிரவுண்ட் லெவல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம லெவல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் லெவலுக்கு போயிட்டு வாலை ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஆர்கிடெக்சரில் வாலை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வால் இருக்குது. இந்த ஃப்ளோர் பிளான் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து 2 செங்கல் வச்சு கட்டின செவரு, இது ஒரு செங்கலை வச்சு கட்டின செவரு. இது வந்து 9 இன்ச் இருக்கும், இது 4.5 இன்ச் இருக்கும். ஸோ இந்த 2 வாலையும் நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். வால்ஸு ஃப்ளோர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி அசைன் பண்ணுறதுன்னு நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே நான் இப்போதைக்கு மெட்டீரியல் அசைன் பண்ணல, ஜஸ்ட்டு 9 இன்ச் திக்னஸோடு நான் படிக்கிறேன். அடுத்து 4.5 இன்ச்சு. ஓகே, இப்போ 2 வால் க்ரியேட் பண்ணியாச்சு. 4.5 இன்ச்சு வால், அப்புறம் 9 இன்ச் வால். இந்த 9 இன்ச் வாலை செலக்ட் பண்ணிப்போம். இந்த ரெக்டாங்கிள் எடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூமை ட்ரா பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ண வேண்டியது, இங்கே ஜஸ்ட்டு ஒரு ட்ரா, அவ்வளோதான். இப்போது இதுக்கு டைமென்ஷன் வேணும். ஸோ அலைன்மெண்ட்டில் ஃபேஸ் ஆஃப் கோர் கிளிக் பண்ணிட்டு இங்கே டைமென்ஷன் மார்க் பண்ணுங்கள். இதோட டைமென்ஷன் பாருங்கள், 10 ஃபீட்டுக்கு 16 ஃபீட் இருக்குது. ஸோ இந்த வாலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 10, அடுத்து இந்த வாலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 16. அவ்வளோதான், சிம்பிள். பெட்ரூம் ரெடி. அடுத்ததாக இந்த லிவிங் ரூம் பார்த்திங்கன்னா இந்த வால்லேருந்து 11 ஃபீட் இருக்குது. அப்போ இந்த வால் வந்து 11 ஃபீட் இருக்குது வித்து. ஸோ இந்த வாலை ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். இதுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுங்க. இந்த வாலை கிளிக் பண்ணிவிட்டு இது 11 ஃபீட் ஆக்கிடுங்க. இப்போது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக இது கிச்சன். கிச்சன் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 6 ஃபீட் 7.5 இன்ச்சஸ் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் 8 அடி இருக்குது, 8 ஃபீட் இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து 4.5 இன்ச் வால். ஸோ வாலில் 4.5 இன்ச் வாலை கிளிக் பண்ணுங்கள். ஒரு வால் ட்ரா பண்ணுங்கள். அடுத்ததாக இதோட டைமென்ஷன் எவ்வளவு? 8 ஃபீட். ஓகே, நடுவில் ஒரு வால் வருது. இந்த வால் வந்து
இப்போது இந்த டைமென்ஷனை நான் delete பண்ணிக்கிறேன். இந்த டாய்லெட் வந்து 4 feet எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ வாலை கிளிக் பண்ணிவிட்டு 4 feet, அவ்வளோதான். இதோட டைமென்ஷன் பாருங்கள், இதுக்கு மேட்ச் ஆகிடுச்சா? இங்கே கிச்சன் ரெடி, இங்கே டாய்லெட் ரெடி. அடுத்தது இங்கே சின்னதாக ஒரு பூஜா ரூம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதோடைய ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் வந்து 5 feet 6 inches இருக்குது. ஸோ ஒரு வாலை ட்ரா பண்ணுறேன், அதுக்கு டைமென்ஷன் மார்க் பண்ணுறேன். இந்த டைமென்ஷனில் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சரி சார், இதை கிளிக் பண்ண வேண்டியது. இது வந்து 5 feet 6 inches. ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு கேப்பாகவே விடுறேன், அப்போ இந்த வாலை ட்ரிம் பண்ணிடணும். ஓகே, பூஜா ரெடியா? இதை அப்பாதை பண்ண மாதிரி இது வந்து 11 feet இருக்கும். அடுத்ததாக இங்கேருந்து இந்த வால் எட்ஜிலேருந்து இங்கே 16 feet இருக்குது. ஸோ ஒரு வாலை ட்ரா பண்ணுவோம். கிரியேட்ஸனில் ஒரு வாலை ட்ரா பண்ணியாச்சு. இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸு? 16. இப்போது இந்த ரெண்டு வாலையும் ஜாயின் பண்ணிடலாம். இதையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ லிவிங் ரூம் ரெடி ஆயிடுச்சு, பெட்ரூம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது, 10 feetக்கு 10 feet. அது இந்த வால்லேருந்து 10 feet இருக்குது. ஸோ இந்த வால் அப்படியே காப்பி பண்ணுங்கள், சும்மா இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ணிக்குவோம். ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த வாலோடைய டைமென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 10 feet. ஓகே, இப்போ இதை ட்ரிம் பண்ணிப்போம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இதை வந்து இந்த வால்ஸ்லாம் 3Dயில் பார்ப்போம். இந்த வால்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஆல் கொடுத்து, இல்லைன்னா அப்படி ட்ராக் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ் கன்ஸ்ட்ரெயின் வந்து நான் ரோட் லெவலில் இருந்து டாப் கன்ஸ்ட்ரெயின் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் மாற்றிடுறேன். கிரவுண்ட் லெவல் போங்க, இதை வந்து ரியலிஸ்டிக் மாற்றுங்க. இப்போது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது போர்ட்டிகோ. இங்கே ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது, அதை நம்ம ட்ரா பண்ணிடுவோம். ஆர்கிடெக்சர் வாலில் இதை வந்து 4 ஃபேஸ் எக்ஸ்டீரியர் வச்சுக்கோங்க. டைமென்ஷன் மார்க் பண்ணுங்கள். ஃபோர் ஃபீட் 5.5 feet. இந்த வாலையும் செலக்ட் பண்ணிட்டு ரோடு லெவலில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போட்டுவோம். இது முடிஞ்சது. அடுத்ததாக இந்த கேப்பு ஃபுல்லாக வந்து போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோ வந்து நான் வந்து ஒரு லைன் மட்டும் மார்க் பண்ணுறேன், இந்த மாதிரி ஹிடன் லைனாகவே மார்க் பண்ணுறேன். ஸோ அனோடேட்டில் டீட்டெயில் லைனில் லைன் எடுங்க. இந்த லைனோட ஸ்டைலை மட்டும் நான் மாற்ற போகிறேன். மேனேஜில் அடிஷ்னல் செட்டிங்ஸ், லைன் ஸ்டைல், இதில் நியூ லைன் க்ரியேட் பண்ணுங்கள். இதில் நியூ லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு பிளாட் லைன்ஸ் இதை ரெட் ஆக்கிட்டு இதை டேஷ் ஆக்கிடணும். ஸோ இது வந்து பிளாட் லைன்ஸ். ஓகே, ரெடி ஆகிடுச்சா? முடிஞ்சது. அடுத்தது இதில் டோர்ஸ் அண்டு விண்டோஸ் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆர்கிடெக்சரில் டோரை கிளிக் பண்ணுங்கள், டைரெக்டாக அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மெயினில் ஒன்று, அப்புறம் ரூம்ஸ்க்கு ஒன்று. கிச்சனுக்கு அவங்க ஓப்பன் விட்டுருக்காங்க. ஆர்கிடெக்சரில் இங்கே வால் ஓப்பனிங் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள்.
இங்கே ஓப்பனிங் வச்சாச்சு. அப்புறம் இங்கே ஒரு டோர் இருக்குது. இந்த டாய்லெட் வந்து இன்னர் ஃப்ளஷ்ஷாக, அதாவது இந்த பெட்ரூமுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி வைக்கலாம், இல்லை வெளியில் வைக்கலாம். நான் இப்போதைக்கு இங்கே உள்ளே வைக்கிறேன். ஓகே. அடுத்தது இவங்க விண்டோஸ்லாம் கொடுக்கல, நான் விண்டோஸ் கொடுக்க போகிறேன். இங்கே விண்டோஸ் இருக்குது, அப்படியே எடுத்து வைக்கிறது தான், ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். விண்டோஸ் ரெடி. அடுத்ததாக இந்தந்த ரூம்ஸுக்கு அந்தந்த நேம்ஸை வந்து அப்படியே எழுதிப்போம். அதுக்கு அனடேட்டில் டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ இந்த டைமென்ஷன்லாம் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஒரு டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு SA கொடுத்தீங்கன்னா எல்லா டைமென்ஷனும் செலக்ட் ஆகும். டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகும். இந்த டெக்ஸ்ட்லாம் ரொம்ப சிறுசாக இருக்குன்னா இந்த ஸ்கேலை மட்டும் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த டோர்ஸுக்கு நம்ம வந்து டேக் கொடுப்போம். அடுத்து விண்டோஸ். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும், அதை வச்சு நம்ம இந்த வீட்டில் சூப்பராக பில்டப் பண்ணிடலாம். இப்போது இங்கே ரூம் நேம், சைஸ், அப்புறம் விண்டோவுக்கு, டோர்ஸுக்கு எல்லாத்துக்குமே டேகு க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஸ்டேர்ஸும் இங்கே இருக்கிற 2 படி மட்டும்தான். அதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஸ்டேர்ஸுக்கு ஆர்கிடெக்சர், ஸ்டேர் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து போர்ட்டிகோ லெவலில் இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகணும், வெளியில் உள்ள ஸ்டேர்ஸு. ஸோ பேஸ் லெவல் வந்து போர்ட்டிகோ லெவல், ஃபஸ்ட் ஃப்ளோர் கொடுத்தாச்சா. இந்த த்ரெட்டு வந்து நான் 10 இன்ச் மட்டும் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இது நான் வந்து ஒரு 20 போட்டுக்கிறேன். அப்ளை. ஓகே.
அடுத்தது இங்கே ஒரு சின்ன படி ஸ்டேர்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து போர்ட்டிகோ லெவல்லேருந்து கிரவுண்ட் லெவல் இது வேணால் 10 feet 10 inches மாற்றிக்குவோம். லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 feet வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வரைகிறதுக்கு. வால்ஸுக்கெலாம் நம்ம கலர் பண்ணலாம். அது கலர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இது ஒரு ரியலிஸ்டிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கிரே கலரில் இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம மெட்டீரியல் இன்னும் சூஸ் பண்ணாதனால இது வந்து கிரே கலரில் இருக்கும். வாலுக்கு நம்ம மெட்டீரியல் மட்டும் அசைன் பண்ணிக்குவோம். வாலுக்கு மெட்டீரியல் எப்படி அசைன் பண்ணுறதுன்னு நான் ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்டில் இந்த வால்ஸுக்கு நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணாலும் இந்த பாருங்கள் பிளாக் ஒர்க் மெட்டீரியல் அப்ளை பண்ணியாச்சு. ஆனால் வராது. ஏன்னா இந்த இடத்துல இதை வந்து ஃபைன் டீட்டெயிலிங் கொடுத்தோம்னா இங்கே ஹேட்ச் வந்துருச்சு. அடுத்ததாக இப்போ இந்த பிளானை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும். ஈஸியாக A4 ஷீட்டில் நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம கிளைண்ட்ஸை கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறது பார்ப்போம். இங்கே ஷீட்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நியூ ஷீட்டு, லோடில் யூஎஸ் இம்பீரியலில் லாஸ்ட்டாக டைட்டில் பிளாக்கில் 8 inch 11 inch வெர்டிக்கல் இருக்குது. இது A4 ஷீட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே க்ராப் வியூ இதெல்லாம் மூணையுமே டிக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது இதோட லிமிட். இந்த லிமிட்டை சிறுசு பண்ணுங்கள். ஸோ இந்த ஷீட்டில் போயிட்டு இந்த கிரவுண்ட் லெவலை அப்படியே பேஸ்ட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த இமேஜில் பார்க்குற இந்த ஃப்ளோர் பிளானை எப்படி வரைகிறதுன்னு நம்ம பார்த்தோம். இதை வந்து A4ல் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஷீட்டில் செட் பண்ணுறதையும் நம்ம பார்த்துட்டோம். இங்கே டேரெக்டாக இங்கேருந்து ட்ராக் பண்ணி திரும்ப பண்ணி காட்ட பாருங்கள். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வச்சுட்டா போதும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஷீட்டில் ப்ராஜெக்ட் நேம், இந்த ஓனர் நேம், அந்த மாதிரி எது கொடுக்கணுமோ கொடுத்துட்டு Ctrl P கொடுத்து பிரிண்ட் எடுத்துட வேண்டியதான். தட்ஸ் ஆல். ஸோ இது முடிஞ்சது. இப்போது ஆட் ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்த வரைக்கும் இந்த பிளான் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக லைன் பேட்டர்னில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி இதுக்கு கலர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இதை நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணும்போது டூப்ளிகேட் வித் டீட்டெயிலிங் கொடுங்க. அப்படின்னா தான் இதில் உள்ள எல்லா டீட்டெயிலும் அதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இதை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். கலர். இதை எப்படி கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே ஹிடன் லைன் இருக்கா, அதை வந்து ரியலிஸ்டிக் அப்படின்னு மாற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாலில் அந்த பிரிக்கு ஹேட்சில் வந்துருச்சு. இந்த ஃப்ளோர் வந்து கலர் வரல, ஏன்னா ஃப்ளோரை நம்ம இன்னும் ட்ரா பண்ணலை. ஸோ நம்ம ஃப்ளோரை ட்ரா பண்ணிட்டோம்னா அதுக்கு கலரை வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு ஆர்கிடெக்சரில் ஃப்ளோர் போங்க, ஒரு நியூ ஃப்ளோரை க்ரியேட் பண்ணுங்கள்.
இப்போ ரியலிஸ்டிக் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா ஃப்ளோர் கொடுத்தாச்சு. ஆனால் இதுக்கு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணால் தான் இதுக்கு கலர் வந்து நம்ம அசைன் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ளோரை கிளிக் பண்ணிட்டு டேபு கொடுத்தீங்கன்னா அதை அடுத்தடுத்து என்ன மெம்பர்ஸ் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணும். ஃப்ளோர் இதுக்கு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுவோம். இந்த ஃப்ளோருக்கு நான் வந்து டைல்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். டைல்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு ஒரு திக்னஸ் கொடுத்துப்போம். இதை 4.5 மாற்றிக்கிறேன். போர்ட்டிகோக்கும் அதே மாதிரி ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணிப்போம். இந்த ஃப்ளோரை டூப்ளிகேட் பண்ணி நான் போர்ட்டிகோ ஃப்ளோராக மாற்றிக்கிறேன். போர்ட்டிகோ டைல்ஸ் 1/2 inch. ஓகே, இதை வந்து நம்ம ரியலிஸ்டிக்கில் பார்த்தா தான் தெரியும். பார்த்தீங்களா போர்ட்டிகோவுக்கு கலர் மாறிடுச்சு. ஸோ இதையே அடுத்து இன்னொரு ஷீட்டுக்கு நியூ ஷீட் க்ரியேட் பண்ணிவிட்டு செகண்ட் ஷீட்டில் இந்த கலரை தூக்கி வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டு பிளானு, செகண்ட் ஷீட்டு கலர் பிளான். இதை நான் வந்து ஃபைன் டீட்டெயிலிங் பண்ணுறேன் பாருங்கள். என்ன பண்ண போகிறேன்னா கிச்சனுக்கு ஒரு கலர், பெட்ரூமுக்கு ஒரு கலர். இப்போ பெட்ரூம் இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு உட்டன் டைல்ஸ் நான் போடுறேன். டாய்லெட்டுக்கு ஒரு தனி வாஷ்ரூம் டாய்லெட்டுக்கான டைல்ஸ் போடுறேன். கிச்சனுக்கும் ஹாலுக்கும் ஒரே டைல்ஸ் போட்டுறேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா தனித்தனியாக ஃப்ளோர் வரையணும். ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூமுக்கு ஒரு தனி ஃப்ளோர் வரையணும். ஏற்கனவே இருக்கிற ஃப்ளோரை கிளிக் பண்ணி அதில் இந்த பெட்ரூம் போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டு இன்னொரு ஃப்ளோர் வரைஞ்சி அது வந்து பெட்ரூம் ஃப்ளோர் அப்படின்னு க்ரியேட் பண்ணி உட்டன் டைல்ஸ் கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஓகே. இந்த டாய்லெட்டை நான் வந்து தனியாக போடுவோம். இது ஒரு தனி ஃப்ளோர் ஆயிடுச்சு பாருங்கள் ரியலிஸ்டிக்கில். ஓகே, இப்போ இதை வந்து நான் வந்து புது ஃப்ளோர் க்ரியேட் பண்ணுறேன். டூப்ளிகேட், இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இதை டூப்ளிகேட் பண்ணணும் கண்டிப்பாக. ஃப்ளோரிங்கில் ஏதாவது ஒரு வுட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கலர் டிஃப்ரென்ஸ்க்காக தான் நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள்,
இந்த 2 பெட்ரூமும் தனியாக வுட்டன் ஃப்ளோர் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த வாஷ்ரூம் வந்து நான் டாய்லெட்டை வந்து நான் தனியாக பிரிக்க போகிறேன். ஆல்ரெடி இங்கே இல்லை, ஓகே, புதுசாக அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே அப்ளை பண்ணுவோம். ஒரு தனி ஃப்ளோரை வரைங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த ஃப்ளோருக்கு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த ஹாலை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு வாஷ்ரூம் டைல்ஸ் அப்புறம் இங்கே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தனி டைல்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளோரிங்கில் ஏதாச்சும் ஒரு ஸ்டோன் டைல்ஸ் எதனாலும் கிளிக் பண்ணலாம். நான் இதை கொடுக்குறேன். டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, பார்த்தீங்களா, டாய்லெட் ஒரு தனி கலர் ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்த மட்டும் தனி கலர் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஃப்ளோரை நம்ம இந்த டாய்லெட் போர்ஷனை மட்டும் கட் பண்ணணும். ஸோ இதை ஷீட்டில் பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்கா? ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாலுக்கெல்லாம் பிரிக்கு ஹேட்ச் இருக்குது, டைல்ஸு எல்லாம் தனித்தனி கலர்ஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல படி விசிபிளாக இல்லை. அது ஏன் அப்படின்னா, நம்ம இந்த போர்ட்டிகோ ஃப்ளோர் போட்டோம் இல்லையா, இந்த போர்ட்டிகோ ஃப்ளோரை செலக்ட் பண்ணுங்கள். இதோடைய லெவல் கொடுக்க மறந்துட்டோம். இந்த போர்ட்டிகோ ஃப்ளோருடைய லெவல் வந்து போர்ட்டிகோ லெவலில் இருக்கணும். அது கிரவுண்ட் லெவலில் இருக்கிறனால இது தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை போர்ட்டிகோ லெவலுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ படி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், என்ன அது படி வந்து டாய்லெட்டில் வந்து கிளாஷ் ஆகுது அப்படின்னு. ஆக்சுவலாக அது கிளாஷ் ஆகலை. இது எப்படி கட்டலாம் அப்படின்னா, போர்ட்டிகோ லெவல்லேருந்து ஸ்டெப்ஸு ஏறி போய் இந்த டாய்லெட்டினுடைய லிண்டல் லெவலில் ஒரு ஸ்லாப் இருக்கும், ஸ்லாப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த லிண்டல் லெவலில் இந்த படியுடைய மிட் லேண்டிங் வரும். அந்த லேண்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறிடுவாங்க. ஸோ 2Dங்கிறதுனால நான் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணலை, இது போதும். ஸோ இதை அப்படியே எடுத்து நீங்கள் கிளைண்ட்ஸ்ட்டை கொடுத்து உங்கள் ப்ராஜெக்டை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட யாராவது ஃப்ளோர் பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ அழகாக உங்களால் பண்ண முடியும் இந்த வீட்டில். இதை அப்படியே பிரிண்ட் எடுத்து கொடுத்தா போதும். இதை பிரிண்ட் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த பிடிஎஃபை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ரொசீஜரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு வீட்டில் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், AK Designs சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.